ஓம் சாந்தி. 27/7/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். பாபா இன்னைக்கு ஃபுல்லாக ஹோலி பற்றி சொல்கிறார். ஹோலி அப்படிங்கிறது இன்னைக்கு வட இந்தியாவில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. இதை நம்ம பரமாத்மா ஸ்ரீ பாபாவோட குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஹோலி பண்டிகை நம்ம கொண்டாடக்கூடிய வழக்கம் இருக்குது. ஒன்று, வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. இதெல்லாம் பழைய குப்பைகளோ எல்லாமே எரிச்சிட்டு சாயத்தை பூசிப்பாங்க. அதாவது கலர்ஸ் மேலே சாயம் பூசுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவை நம்ம சுத்தப்படுத்தி தேவையில்லாத வீண் சம்ஸ்காரங்களெல்லாம் எரிச்சிட்டு பாபாவிடம் உள்ள சக்திகள் குணங்கள் என்ற அந்த நிறத்தை நாம் நமக்குள்ளார கொண்டு வரணும். பாபாவுடைய சாயல் நமக்குள்ளார இருக்கணும். நம்ம பாப் சமான், பாபாவுடைய குழந்தை. அப்பா எப்படி இருக்காரோ அப்படி குழந்தை இருப்பாங்க. இந்த மாதிரி பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, பரமாத்மா மிலன் கி அனுபூதி கேலியே, பரமாத்மா சந்திப்பின் அனுபவம் செய்வதற்காக உல்டே மேப்பன் கோ ஜலானே கி ஹோலி மனாவோ, தவறான நான் என்ற அகங்காரத்தினுடைய நான் என்பதை அழிக்கக்கூடிய ஒரு ஹோலி திருவிழாவை கொண்டாடுங்கள். திருஷ்டியினுடைய பீச்சாங்குழல் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் என்ற சாயத்தை அவர்களுக்கும் பூச வேண்டும். நம்மளுடைய பார்வை மூலமாக இது எல்லாத்தையும் இந்த ஆத்மாக்களுக்கு நம்ம நிரப்ப வேண்டும். இதுதான் முரளியினுடைய தலைப்பு. आज होलीएस्ट बाप अपने होली बच्चों से मिलन मना रहे हैं. இன்று ஹோலியஸ்ட் புனிதமான பாபா தன்னுடைய தூய்மையான புனித குழந்தைகளுடன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். சந்திப்பின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். चारों ओर की होली बच्चे दूर बैठे भी समीपे, நாலாபுறமும் உள்ள தூய்மையான புனித குழந்தைகள் தூரத்தில் இருந்தாலும் எனக்கு மிக அருகாமையில் உள்ளனர். बाप-दादा ऐसे होली अर्थात महान पवित्र बच्चों के मस्तक पर चमकता हुआ भाग्य का चितारा देख रहे हैं. बाप-दादा அப்படிப்பட்ட மகான் பவித்திர குழந்தைகளின் நெற்றியில பிரகாசிக்கும் பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ऐसी महान पवित्र सारे कल्प में और कोई नहीं बनता. பாபா சொல்றாங்க, உங்களை போல தூய்மையான குழந்தைகள் முழு கல்பத்திலும் வேறு யாருமே இருக்க முடியாது, ஆகுவதும் இல்லை. इस संगम युग पर पवित्रता का व्रत लेने वाले भाग्यवान बच्चे भविष्य में डबल पवित्र, शरीर से भी पवित्र, आत्मा भी पवित्र बनती हैं. சங்கம யுகம் இந்த நேரத்தில் பாபாவோட சந்திப்பினுடைய தூய்மையினுடைய பவித்திரதாவினுடைய விரதத்தை அனுஷ்டிக்கும் பாக்யவான் குழந்தைகள் எதிர்காலத்தில் டபுள் தூய்மை, அதாவது ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையாகிறது. சாரே கல்பமே சக்கர் லகாவோ, चाहे कितने भी महान आत्माएं आए लेकिन शरीर भी पवित्र और आत्मा भी पवित्र, ऐसे पवित्र न धर्म आत्मा बने न महात्मा बने. பாபா சொல்கிறார், 5000 வருஷத்தில் சுற்றி பார்த்தா எப்படிப்பட்ட ஆத்மா, அது மகாத்மாவோ தர்மாத்மாவோ இல்லை எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பாபா சொல்கிறாரு ஷரீரம் மற்றும் ஆத்மா இரண்டுமே தூய்மையாக இருப்பதில்லை. बाप दादा को आप बच्चों के ऊपर नाज हैं, वाह मेरे महान पवित्र बच्चे वाह. பகவானுக்கு குழந்தைகளை நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பெருமை. ஆஹா என்னுடைய மகான் பவித்திர குழந்தைகளே, ஆஹா டபுள் பவித்திர ஆத்மாக்களே, டபுள் கிரீடதாரி குழந்தைகளே, உங்களை மாதிரி வேற யாரும் ஆகுவதில்லை அப்படிங்கிற மகிமையை பாபா பாடிட்டு இருக்கார். डबल ताजदारी आप श्रेष्ठ आत्माएं बनती हैं. आप डबल पवित्र डबल ताजदारी रूप में रूप सामने आ रहा है ना. உங்களுடைய டபுள் அந்த கிரீடமுடைய
டபுள் தூய்மையினுடைய அந்த ஸ்வரூபம் உங்க முன்னாடி வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? इसलिए आप बच्चों की जो इस संगम युग में प्रैक्टिकल जीवन बनी है, उस एक एक जीवन की विशेषता का यादगार दुनिया वाले उत्सव के रूप में मनाते रहते. வாவசர நம்மளுடைய அந்த தூய்மையினுடைய டபுள் கிரீடம் காட்டப்பட்டிருக்கு இல்லையா? அதில் பின்னாடி இருக்கிறது தூய்மை கிரீடம், ஒளி கிரீடம். பாபா சொல்றாரு, இந்த சங்கமயுகத்தில் பிராக்டிக்கல் நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தூய வாழ்க்கையாக மாறுகிறது. ஒவ்வொரு குழந்தைகளின் வாழ்க்கையானது விசேஷமான நினைவு சின்னத்தின் ரூபத்தில் உலகத்தில் ஒவ்வொருவருமே இந்த ஹோலி விழாவை உற்சாகத்துடன் உற்சவத்தின் ரூபத்தில், விழாவின் ரூபத்தில் கொண்டாடுகின்றனர். आज भी आप सभी स्नेह के विमान में होली मनाने पहुंच गए हो. பாபா சொல்றாங்க, நீங்க எல்லாருமே அந்த அன்பினுடைய விமானத்துல ஹோலி விழாவை கொண்டாட வந்து சேர்ந்துள்ளீர்கள். ஹோலி மனானே ஆயிகோன்னா கேட்குறாங்க பாபா. நீங்க எல்லாம் இறைவன் என்னோட, பாபா சொல்றாரு, என்னோட ஹோலி விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க தானே. ஆப் சபீனே अपने जीवन में पवित्रता को होली मनाई. நீங்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்க்கையில தூய்மையினுடைய அந்த புனித தன்மையை கொண்டாடுகின்றீர்கள் அல்லவா? हर आध्यात्मिक रहस्य को दुनिया वालों ने स्थूल रूप दे दिया. ஒவ்வொரு ஆன்மீக ரகசியங்களை உலகத்தினர் ஸ்தூல ரூபத்தில் கொடுத்துள்ளனர். அது அலங்காரத்தின் ரூபத்தில் அல்லது உற்சவத்தின் ரூபத்தில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கியூங்கி பாடி கான்ஷியஸ் ஐனா, நம்ம எதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக பண்ணுறோமோ அதெல்லாம் ஸ்தூலத்தில் சாக்காரத்தில் செய்கிறாங்கன்னா அவங்க பாடி கான்ஷியஸில் தானே இருக்காங்க. आप सोल कॉन्शियस में हैं, आध्यात्मिक जीवन वाले हैं और பாடி கான்ஷியஸ் वाले. और பாபா சொல்ற, நீங்கள்லாம் சோல் கான்ஷியஸை உடையவர்கள், ஆன்மீக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். மற்றவர்கள் பாடி கான்ஷியஸில் இருக்காங்கங்கிறார் பாபா. சர்வ் ஸ்தூல் ரூப் லேலியா. அதனாலாம் எல்லாருமே ஸ்தூல ரூபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக ரகசியங்கள், தத்துவங்கள், கருத்துக்களை ஸ்தூலத்தில் காண்பிச்சிட்டாங்க. आपने योग अग्नि द्वारा अपने पुराने संस्कार स्वभाव को भस्म किया. யோக அக்னி மூலமா தன்னுடைய பழைய சன்ஸ்கார சுபாவத்தை நாம் பஸ்பம் செய்துவிட்டோம். ஜலாயா அவர் துனியா வாலே ஸ்தூல் ஆகுமே ஜலாத்தே. நம்ம யோக அக்னியில் எரிச்சதை அவங்க ஸ்தூல அக்னியில் எல்லா கெட்ட பொருள்களை, பழைய பொருள்களை என்ன பண்ணுறாங்க, அழிப்பதாக காண்பிக்கிறாங்க. क्यों ஏன் கேட்குறார் பாபா. पुराने संस्कार जलाने बिना न परमात्मा संग का रंग लग सकता, न परमात्मा मिलन का अनुभव कर सकते. பழைய சன்ஸ்காரத்தை எரிக்காமல் பரமாத்மாவின் குணத்தை கொண்டு வர முடியாது, பரமாத்மாவை சந்திக்கவும் முடியாது. तो आपने जीवन की इतना वैल्यू है जो एक एक खत्म आपका उत्सव के रूप में मनाया जाता है. क्यों? உங்க வாழ்க்கையினுடைய அவ்வளோ, உங்களுடைய வாழ்க்கையில வேல்யூ இருக்குது, என்ன மதிப்பு இருக்குதுங்கிறார் பாபா. ஒவ்வொரு அடியிலையும் நம்ம என்ன செய்கின்றோமோ இதை உற்சவத்தின் ரூபத்தில் காட்டிட்டாங்க. आपने पूरा संगमी उत्सव उमंग की जीवन बनाई ना. என்னைக்கு நம்ம பாபா குழந்தை ஆனோமோ அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஊக்கம் உற்சாகத்தோட ஒரு விழாவின் ஒரு சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுவோமோ விழாவில், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை இப்பொழுது ஆக்கிவிட்டோம். आपकी जीवन का यादगार एक दिन का उत्सव मना लेते. உங்கள் வாழ்க்கையின் நினைவார்த்தத்தை ஒரு நாளில் அவங்க கொண்டாடுறாங்க. तो सभी की ऐसी सदा उत्साह उमंग खुशी की जीवन है ना. பாபா சொல்றார், உங்க எல்லாருடைய வாழ்க்கையானது சதா உற்சாகமான, ஊக்கம் நிறைந்த, குஷி நிறைந்த வாழ்க்கையாக ஆகிவிட்டதல்லவா. யா கபி கபி, இல்லைன்னா அவ்வப்பொழுதுதான் ஊக்கம் உற்சாகம் ஏற்படுதா. சதா உற்சாக. யா கபி கபி,
எப்போதுமே உற்சாகமாக இருக்கீங்களா, அல்லது அப்பப்போ டல்லாகி திரும்பி உற்சாகத்தை யாராவது ஏற்படுத்தணும் அப்படி இருக்கீங்களா? जो समझते हैं सदा उत्साह में रहते, खुशी में रहते, खुशी हमारा जीवन का विशेष परमात्मा गिफ्ट है. பாபா சொல்றார், யாரெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க, சதா உற்சாகத்தில் இருந்து குஷியில் இருக்கின்றேன், மகிழ்ச்சி என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய விசேஷமான பரமாத்மாவினுடைய ஒரு கிஃப்ட். कुछ भी हो जावे लेकिन ब्राह्मण जीवन की खुशी उत्साह उमंग जा नहीं सकता, ऐसा अनुभव होता है ना. பாபா சொல்கிறாங்க, எது போனாலும் சரி, ஆனால் பிராமண வாழ்க்கையினுடைய அந்த மகிழ்ச்சியும் ஊக்கம் உற்சாகமும் உங்களை விட்டு செல்ல முடியாதல்லவா? அப்படி தானே அனுபவம் செய்கிறீங்க. பாபா கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் எது? खुशी. बाप दादा हर बच्चे का चेहरा सदा खुश नुमह देखने चाहते. பகவான் ஒவ்வொரு குழந்தையின் முகத்தையும் மகிழ்ச்சி ததும்பிய முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். क्योंकि आप जैसा खुश नसीब न कोई बना है न बन सकता. உங்களைப் போல அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் ஆக முடியாது, ஆகிறதும் இல்லை. பின்ன பின்ன வரகு வாழை பாயிட்டே. பாபா சொல்றார், பகவான் முன்னாடி எல்லா வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், எல்லா துறையை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்காங்க. முபாரக் ஹோ. பாபா எல்லா துறையை சேர்ந்த விஐபிஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். आप सभी जानते हो सेवा में स्व उन्नति में सफलता सहज प्राप्त करने की गोल्डन चाबी कौन सी है. நெக்ஸ்ட் டாபிக் பாபா வராரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சேவையில் சுய முன்னேற்றத்தில் வெற்றியை சகஜமாக நம்ம அடைவதற்கான கோல்டன் சாவியை பாபா கொடுத்துருக்காங்க. அது எது தெரியுமா? அனுபவத்தை சபிக்கோ ஹே கோல்டன் சாபி ஹே. பாபா சொல்கிறார், உங்கள் எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது, கோல்டன் சாவி நம்மக்கிட்ட இருக்குன்னு. சலன் செஹரே சம்பந்த் சம்பர்க்குமே நிமித்த பாவ் நிர்மான் பாவ் நிர்மல் வாணி. அந்த கோல்டன் சாவி எது தெரியுமா? உங்களுடைய முகத்தில், நடத்தையில், உங்களுடைய தொடர்பு சம்பந்தங்களில் நிமித்தம் என்ற உணர்வும், பணிவினுடைய ஒரு உணர்வும், தெளிவினுடைய ஒரு சப்தமும், இதுதான் கோல்டன் சாவி. जिसे ब्रह्मा बाप और जगदम्बा को देखा, लेकिन अभी कहाँ कहाँ सेवा की सफलता में परसेंटेज होती है, उसका कारण जो चाहते, जितना करते, जितना प्लान बनाते, उसमें परसेंटेज क्यों हो जाती है. பாபா சொல்றார், எப்படி பிரம்மா பாபா உங்களுடைய ஜகத்தம்பா இருவரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அவ்வப்பொழுது சேவையில் வெற்றியில் பர்சன்டேஜ் ஏற்படுதுன்னா அதற்கு என்ன காரணம்? அவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்களோ, எவ்வளோ நினச்சாங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சிட்டாங்க, ஃபுல் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் உங்களுடைய எண்ணங்களில் பர்சன்டேஜ் வருது, நீங்கள் நினைக்கிறதுக்கும் செய்யறதுக்கும். ஏன் காரணம் என்ன? बाप दादा ने मेजॉरिटी में कारण देखा, सफलता में कमी का कारण एक शब्द. வெற்றியில் குறை இருப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்று சப்தம். वो कौन सा है? அது எது தெரியுமா? மே, நான் என்ற अहंकारम. மே शब्द 3 प्रकार से यूज होता. அந்த 4 சப்தத்தை 3 விதத்தில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்களாம். தேஹி அபிமானி में भी मैं आत्मा हूँ, மே शब्द आता. தேகி அபிமானியாக இருக்கக்கூடிய நான் ஆத்மா அப்படிங்கிற சப்தமும் வருது. தேக அபிமான் में भी मैं जो कहता हूँ करता हूँ वो ठीक है. அதுமாரி தேக அபிமானத்துலேயும் வந்து சொல்கிறாங்களாம், நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதுதான் கரெக்டுன்னு. மே புத்திவான் மே ஹதிக்கி மே. நான் புத்திவான் தெரியுமா, எனக்கு எவ்வளோ புத்தி இருக்குது தெரியுமா,
அப்படி சொல்றது எல்லைக்குட்பட்ட நான் அப்படி வராங்க. மே தேக அபிமான் மேம்பி மே ஆத்தா ஹே, தேக உணர்வுலையும் நான் வருது. तीसरी है मैं जब कोई दिल स्थिकत सो जाता है ना तो मैं आता है. எப்பயாவது மனச்சோறு வருது இல்லையா, அப்ப அந்த நான்கிற வார்த்தை வருது. மே கர்ணகி சக்தாகும், என்னாலாம் இதெல்லாம் செய்ய முடியாது. மேரேமே ஹிம்மத் நகி, என்கிட்ட தைரியம்லாம் போதாது. மே சுன்னகி சக்தா, என்னாலாம் இதை கேட்கவே முடியாது. மே சமானகி சக்தா, என்னாலாம் இதெல்லாம் பொறுத்துக்கவோ தாங்கிக்கவோ முடியாது. तो बाप दादा 3 प्रकार के மே के गीत बहुत सुनते रहते. இந்த மாதிரிலாம் குழந்தைகள் 3 விதத்தில் என்ன பண்ணுறாங்களாம், நான்கிற பாடலை பாபா கேட்டுட்டே இருக்காராம். அவர் எத்தனை முறை தான் நான் கேட்பாரு. ஆகவே பாபா சொல்கிறாங்க, அப்பரமாத்மா संग के रंग में आ गए हो. अपनी दृष्टि की पिचकारी द्वारा सुख का रंग लगाओ, शांति का रंग लगाओ, प्रेम का रंग लगाओ, आनंद का रंग लगाओ. ஹோலியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, பாபா திரும்பி ஹோலிக்கு வராரு. எல்லாருமே நான் ஹோலி கொண்டாட கூப்பிடுறீங்க. பாபா சொல்றாரு, உங்க முன்னேற்றத்துல உங்களுடைய பார்வை மூலமா சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் வைப்ரேஷனுடைய நிறத்தை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அப் தோ பரமாத்மா சங்குக்கே ரங்குமே ஆகையே, ஏன்னா நீங்கள் பரமாத்மாவுடைய தொடர்பு என்ற நிறம் உங்களுக்கு குணம் என்பது வந்துவிட்டது. பாபாவுடைய குணம் என்பது உங்களுக்கு வந்துவிட்டது. ஆத்மாவும் கோபி தோடாசா ஆத்மிக் ரங்கா அனுபவ கராவோ, மற்ற ஆத்மாக்களுக்கு கொஞ்சமாவது ஆன்மீகத்தின் அந்த சக்தியை நாம் கொடுக்கக்கூடிய அனுபவம் செய்ய வேண்டும். அச்சா, பாபா வரதான் கொடுக்குறாங்க. अपने पूर्वज स्वरूप की स्मृति द्वारा सर्व आत्माओं को शक्तिशाली बनाने वाले आधार उद्धार मूर्त भव. தனது பூர்வஜ், நான் மூதாதையர் என்ற ஸ்வரூபத்தின் நினைவு மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் சக்திசாலி ஆக்கக்கூடிய ஆதார மூர்த்தி, நன்மை செய்வதற்கான மூர்த்தி ஆக வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்ட எண்ணங்களின் சக்தி, சர்வ சக்திகள் என்பது பிராப்தமாக ஏற்படுகிறது. आपको सब ஃபாலோ कर रहे हैं. பாபா சொல்றாங்க, உங்களை எல்லாருமே பின்பற்றுகின்றார்கள். इसलिए इतनी बड़ी जिम्मेवारी समझते हुए हर संकल्प हर कर्म करो. என்னை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கங்கிற நினைவுல இவ்வளோ பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. क्योंकि आप पूर्वज आत्माओं के आधार पर ही सृष्टि का समय और स्थिति का आधार हैं. ஏனென்றால் பாபா சொல்றார், நீங்கள் பூர்வஜ் ஆத்மாக்கள், உங்களுடைய ஆதாரத்தினால்தான் உலகத்தின் நேரமும் ஸ்திதியும் ஆதாரமாக அமைகிறது. இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்டேஜை கொண்டு வரமோ அதற்கு ஏற்றாற் போல உலகமும் ஆகின்றது. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, जो सर्व शक्तियों रूपी किरणें चारों ओर फैलाओ वही மாஸ்டர் ஞான சூரிய. தனது சர்வ சக்திகளின் கிரணங்களை நாலாபுரமும் யார் பரப்புகின்றார்களோ அவர்களே மாஸ்டர் ஞான சூரியன். அவ்வியக்த இஷாரா, பாபா சங்கல்பா சக்தியை சேமித்து சேவைக்கு நிமித்தம் ஆகுங்கள்னு சொல்றாரு. 3 शब्दों के कारण कंट्रोलिंग पावर, रूलिंग पावर कम हो जाती है. இந்த 3 ரூபத்தின் காரணத்தால கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் குறைந்து விடுகிறது. எந்த 3 சப்தம்? वह 3 शब्द why. அந்த 3 வார்த்தை why, ஏன், வாட், क्या என்ன, வாண்ட், மூன்றாவது வேண்டும்.
இந்த 3 சப்தத்தை அழித்து விட்டீர்களேயானால், ஏக் சப்த போலோ, இந்த 3 சப்தத்தை அழித்து ஒரே ஒரு சப்தம் சொல்லுங்க. வாக், ஆஹா என்று சொல்லுங்க. ஏன், என்ன, வேணும், இது 3ஐயும் அழிச்சிட்டு ஆஹான்னு சொன்னீங்கன்னா कंट्रोलिंग पावर வந்துவிடும். फिर संकल्प शक्ति द्वारा बेहद सेवा के निमित्त बन सकेंगे. சங்கல்ப சக்தி மூலமா எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக நீங்கள் ஆகலாம். 27ஆம் தேதியினுடைய குணம், कोई भी कर्म करते स्मृति में रहे कि मैं परमात्मा स्नेही की छत्र छाया में रहने वाली आत्मा हूँ. எந்த ஒரு காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். நான் பரமாத்மா அன்பினுடைய குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா. சக்தி அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதுக்கு எப்படி இந்த ஒரு குணத்துல எப்படி நமக்கு சக்தியை நிறைச்சிக்கிறது. விதேகி ஸ்திதியில பரமாத்மாவினுடைய குடை நிழலுக்கு கீழே நிரந்தரமான அன்பின் கிரணங்கள் ஆத்மாவாகி என் மீது விழுந்துட்டு இருக்குது. அன்பு கடல், எல்லையற்ற அன்பின் அனுபவம், அன்பினுடைய சக்தியால் நான் நிறைந்த ஆத்மாவாகி உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக அன்பு சக்தியை நிறைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.